லிங்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறோம் கைஸ். என் பழைய அக்கௌண்ட் ஒன்று இருந்துச்சு ரொம்ப நாளாக. இப்போ ஒரு 3 மாதமாக நான் விளாண்டேன். 3 மாதமாக ஒரு 6 மாதக்கிட்டே ஆயிருக்கும். 2 சீசன் முடிஞ்சிருக்கும் கைஸ். பழைய அக்கௌண்ட் அது. இப்போதான் திருப்பி எடுத்திருக்கேன் நம்மளுக்கு. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரீ ஃபயர்னால் நல்லா பார்ப்பாங்கன்னு பிஆர் சிஎஸ் ஆதரவை இதெல்லாம் பண்ணிட்டு விட்டுருக்கேன். வாங்க கைஸ், நம்ம ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க உள்ள. இப்போதைக்கு ஒரு மேட்ச் போட்டுருவோம் வாங்க பிஆர். ஏன்னா எனக்கு ஆரல் ஸ்கோர் இல்லை கைஸ். ஆரல் ஸ்கோர் முடிச்சு போச்சு. 83 இருந்துச்சு. நான் இப்போதே உள்ளே போயிட்டு இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட அவ்வளோக்கா கலெக்ஷன்லாம் இருக்காது கைஸ். நான் ஒரு வெட்டுதி. இப்போதே ஃபஸ்ட்டு மேட்ச் ஆற்றி எவ்வளோ நான் கிடச்சி. ஹயோட்டோதே கேரக்டர்னால் ஹயோட்டோதே வைப்போம். டச்சு வர விட்டு போயிருக்கோம். செட்டிங்ஸ்லாம் மாறி இருக்கு. போயிட்டு நம்ம செட்டிங்ஸ்க்கு மாற்றுவோம். இவ்வளோ வச்சுக்கிட்டு இதைக்கிட்டு க்ளோவால் இங்கிட்டுதே இருக்கணும். இது ஒரு 50 கிட்ட. இது இப்படி நடுவில் இருக்கணும். இது இங்கே, இது இங்கே. இது கொஞ்சம் பெருசாக, இது கொஞ்சம் பெருசாக வந்துட்டாங்களா உள்ள. ஐயோ, இந்த ஈவெண்ட்டில் வேறு எனக்கு தெரியாது, நான் எதுவும் பார்க்கல. இது கொஞ்சம் பெருசாக்கிப்போம். ஜம்ப் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ரொம்ப பெருசாக்க ஓகே போகலாம். வீக்கில் இறங்குவோம் கைஸ். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செத்தோம். இன்னொரு ரிவை கூட ஆகிக்கலாம்னாலும் பிரச்சனை இல்லை. என்ன அதில் மினுக்குது என்னமோ மாதிரி எப்போவுமே பீக்கில் எத்தனை பேர்த்தையும் இறங்குவாங்க. என்ன இத்தனை பேர் இறங்குறாங்கன்னு தெரில. பீக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இறங்குங்களடா. பீக்கிலே இத்தனை பேர் இறங்குறாங்க. இறங்கினோடனே பிளாஸ்மா ஒரு ஹெட்டு. ஒரு கிலோ அடிச்சிட்டோம் கைஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே. ஏய் இங்கே ஒன்று இருக்குடா. உட்காங்க போடு. இன்னொரு உட்காந்து மேலேருந்து அடிக்கிறாங்க காய்ஸ். ஓத்தே இன்னும் இறங்கணும்னு இவ்வளோ கீழே அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம பாட்டுக்கு. ஓகே நாங்கள் ஒரு திருப்பி ஆகணாவது கேட்பாங்க. இவ்வளோ ஓப்பனில் போகிறதெல்லாம் ரிஸ்க் தான் காய்ஸ். டோப்பன் அடிச்சிருவாங்க வந்து சோக்கட்டோ பூச்சி அடிச்சு கொண்டுட்டான். இப்படி நம்மளுக்கு ரிவைவ் இருக்கும். இப்போ எல்லாவது கன்று கிடைக்கிற கையில். ஐயா பிஸ்டலில் கொடுக்குறாங்க. வேணாம், பீக்கெல்லாம் வேணாம், போட்டுருவாங்க. பிஸ்டலை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இறங்கனோட 3 கிலோ அடிச்சிட்டோமே கைஸ். டப்புன்னு பரவாயில்ல. இங்கேயும் ஆள் வேறு இருப்பாங்களே. இந்த 2 பேர் வராங்க. இந்த கண்ணா இது கடுப்புற. சுடவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. கீழே ஒரு தெரிக்காம போச்சு. என் வடிக்கு ஏறி வர போறியா? இல்லை இப்போதைக்கு அவனும் இல்லை. இவங்க வேறு பிரச்சனை கைஸ். இவங்கெல்லாம் மாட்டினா பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்போது மேலே இருக்காங்க. சுற்றி போய் அடிக்கலாமா வேணாமா? இருக்கிறவங்கெல்லாம் மேலே தான் இருக்காங்க. நல்ல கண்ணு எடுத்துக்கிட்டு போவோம். பேராஃபில் மேலே ஒருத்தர் இருந்தானே, அவனை ஃபஸ்ட்டு அடிப்போம். விரட்டி அடிப்போம்டா. ஏய் போச்சா கொல்ல தெரிஞ்சான். பின்னாடி ஊட்டி வந்து போட்டிருக்கேன் நான் நம்மளை. போய் இங்கே வேறு ஒருத்தர் இருந்தான். அப்புறம் ஓடுறதே இடம் வழி இல்லை. ஓடு நிற்காத கடிச்சு விடுவாயா.
அப்போ மெடி கிடச்சிருச்சுடா. கையில் மெடி இருக்குது, வெடியை போட்டுருவோம் டக்குன்னு. இந்த கன்று எடுக்கவா கைஸ்? இல்லை வேணாம், எதுக்கு தேவையில்லாத ரொம்ப. இங்கே கூட நம்மளும் சொல்கிறேண்ணா. இரு அந்த ஓடிக்கலாம். அவ்வளோ ஹெட் ஷாட்டு வந்துட்டே செதற விட்டோம்ல கைஸ். நான் ஸ்னைப்பரில் விளாண்டு ரொம்ப நாள் ஆயிடுது. ஸ்னைப்பரில் விளாடுவோமா? வேணாம், இந்த கண்ணிலே விளாடுவோம். புல்லட் இல்லை ஷாட்டுக்கு, பக்கத்தில் வந்துடாதீங்கடா. போச்சுடா. க்ளோவால் வேலை விழுக மாட்டேது கைஸ். ஸோ எவ்வளோ 42+. ஃபஸ்ட்டு மேட்ச்சே நம்மளுக்கு எத்தனை கிலோ? 4 கிலோ தான் கைஸ் அடிச்சிருக்கோம். 42. இப்போ ஒரு டைமண்ட் 5 இது பிளாட்டினம் 5 போனால் பரவாயில்ல. பிளாட்டினம் 5 போயிடலாம். இப்போ என்னன்னா எஸ்விடி ஒய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்பெஷல் கிரிக்கெட்டு தீபாவளிக்கு எதாவது ஆஃபர் விட்ருக்கீங்களா? ஆஃபர்லாம் விட்ற மாதிரி தெரியல. டாப் அப்புக்கு பண்ணுவோமா கைஸ்? நான் டாப் அப் பண்ணி சைத்திரமே இல்லை. வெளியே சொல்லுவேன் டாப் அப் பண்ணலாம் இன்னிடலான்னு, ஆனால் பண்ண மாட்டேன். 80 ஒரு வீக்லி போட போகிறேன் கைஸ் அடுத்த வாரம். நம்ம வீட்டில் லெஜெண்டரி ஸ்கின் ஒன்றுமே இல்லை, எல்லாம் டம்மிதே. சரி ஒரு லோன் போட்டுருவோமா? வாங்க. 10ஆம் தேதி முடியுதா சீசனு? இது என்னங்க 10 ரொம்ப இப்போலாம் ஒரு மாதம் முன்னாடி டைம் இருக்கும். இப்போலாம் டைமே இல்லையே கைஸ். விட்டு முடிக்கிறாங்க சீசனை. இது ரேங்க்கு இருக்குது அதுதான் கைஸ். இன்னும் 2 தடவை நான் அடிக்கிறேன். வாய்ப்பே இல்லை இந்த தடவைலாம் அடிக்கிறான்னு. கடைசி ஒரு பள்ளியே இப்போ 53ஆவது சீசன்ரா. நான் 47ஆவது சீசன் தான்டா கடைசியாக விளாண்டுருக்கேன். எத்தனாவது சீசனு? இப்போதே 47 கைஸ். இன்னொரு மேட்ச் போடுவோம் வாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஆன்லைனில் இருந்தால் பரவாயில்ல, எவ்வளோ ஆன்லைன்லவே இல்லை. 6 வரைக்கும் வந்துருச்சாடா அது பாட்டுக்கு தெரியல. 6 வரைக்கும் வந்துட போகுது. 5 வரைக்கும் இருந்தாலே போதுன்னு இருக்கு. இங்கே போட்டிருக்காங்க வாங்க 4 years ஓல்டுன்னு. ஆமாம் நான் விளாண்டு 4 years ஆகி போச்சு. கண்ட்ரோல்ஸ் வேறு வர மாட்டேது கைஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றேன்னா படுத்துக்கிறே உருண்டுக்கிறே. நமக்கு ஒரு கொஞ்சம் இந்த மாஸ்க்குன்னு ஒரு கேம் விளாண்டு போட்டிருந்தோம். அதுக்கெலாம் வியூஸே போல் சும்மா 2 வியூஸ் போயிருக்கு கைஸ். முன்னே அதெல்லாம் போட்டது ஒரு 5 நாளைக்கு மேலே ஆயிருக்கும். வந்துங்க அது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணியா நல்லாயிருக்கும்னு. அது நல்லாவும் இல்லை ஒன்றும் இல்லை. எடுத்தாலும் இப்போ நம்ம பீக்குதே இறங்குறோம். பீக்கில் தான் நல்லா கில் எடுக்கலாம். பீக்குதே கைஸ். என்னோட ஒரு மாதிரி சுழல் மாதிரி இருக்குது. கடைசி சோனு பொச்சுனிக்கில் விட்டுருக்காங்க. எப்போவுமே நம்ம இங்கே இந்த பின்னாடி இறங்கிடணும் கைஸ். இந்த 2 பக்கத்தில் தான் ஒரு பின்னாடி தான் இறங்கணும். இங்கே சைட்லலாம் இறங்கினா ஆள் இருக்கும். என்கிட்ட இறங்கலாம் போச்சு. இந்த தடவை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி வராங்க. தேவையில்லாத வேலையாக இங்கே இறங்கிட்டோம். போய் வேறு எங்கேயாவது கூட இறங்கிட்டோம். அவ்வளோ போட தள்ள போகிறாங்க ஃபஸ்ட்டு. ஆர்ஐபி ஃபார் மீ. ஓடுற வெளியே ஓடுற. சரிங்க நீ போக முடியாங்கிட்டு என் கையில் கன்று இல்லை. ஓடுறான்ட்டு பின்னாடியே துரத்திக்கிட்டாரியா. போடா. ஐயோ இங்கே போடுறோம்.
ஏன் பின்னாடி என்ன வர உட்பேக்கரு என் ஃபேவரட் கன்று. ஐயோ பாவம், நம்ம ஃப்ரெண்டு பிடிக்க வந்தேன், நம்ம அவனை அடிச்சு விட்டோம். போயும் இறங்கி ஓடிட்டியாங்க கைஸாவே. இதோ அங்கே இருக்காம அங்கே இருக்கான். வாடா கைப்பில் அடிப்போமா வேணாமா பாவத்தை. ஃப்ரெண்டு பிடிச்சவனை இப்படி அடிக்கிறோம். இங்கிட்ட வந்து அடிக்கிறியாங்க. ஏய் சரியில்லடா, கன்று இல்லாத போது ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு கன்று வந்தோடனே அடிக்கிறியான். வாடா லேடி வாடா, நீ வெளியே வாடா. போடுறான்டா, பாமெல்லாம் போடுறான்டா. வெளியே வா, வண்டியை முட்டி போகலாம். அதே பக்கத்தில் முடியும். லாஸ்ட்டு ஒரே ஒரு ஹெட்டு. அப்போ ஹெட் ஷாட்டு கைஸ். ஸோ இவன் வேறு பயமுறுத்தி விட்டுட்ருக்கான். வந்து நல்ல கன்று இருக்குது கையில். இங்கே தான் கைஸ் இறங்குவியா, போட்டு ஒரு மெடியை போட்டு. ஐயோ மெடி வேறு கையில் இல்லை, வச்சு ஓடிடணும். இங்கே தான் இறங்குவியா மோஸ்ட்டாக. படிக்கிறக்குள்ளே இறக்கி என்னையா போட்டுற போறியா. ஐயோ சூப்பர் மெடிதே இருக்குது என் கையில். நாங்கள் அங்கிட்டு போவோம். ஒருத்தர் அடிக்கிறதுக்கே இந்த பாடு இருக்குது. கண்ணில் அதனால அடிச்சுக்கிட்டியாங்க கைஸ். கண்ணெல்லாம் கையில் வந்துச்சுன்னா அப்பயே போட்டுருப்பேன். அதையும் போட்டேன்ல, அவன் ஈஸியாக ஓட்டேன். ஹெல்த்தை குறைச்சிட்டியாங்க, இருந்தாலும் அடிச்சிட்டோம்ல. ஸ்காரெல்லாம் வேணாம் கைஸ், உட்பேக்கர் இருக்க பயமே. இங்கே ஒன்றும் இருக்கலாம். மேலதே சண்டை போடுறாங்க. மேலே போனால் கண்டிப்பாக ஒரு 4-5 கிலோ அடிக்கலாம். போயிட்டு அடிப்போம். லே எவன்டாவே எங்கேருந்து அடிக்கிறியா. அதே எங்கேயாவது இருந்து அடிக்கிறாங்க கைஸ். இங்கே ஒன்று குக்காங்க வேறு பயந்து போட்டு. இங்கே பாருங்க. ஓ இது மாறிடுச்சு கைஸ் இடமே. அப்படியா, எனக்கு இது தெரியாது. போச்சு குக்காங்க வேறு இல்லை. எவ்வளோ நடுவில் டப்பாக வந்து அடிக்க போகிறேன். இதே கைஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு தெரியாண்டா, இங்கே நம்ம தெரிந்து அடிக்கிறியா. அவ்வளோதே அழுத்தி பிடிச்சி கொண்டாச்சு. ரெண்டு கிலோ அழுத்தி பிடிச்ச 2 கிலோ பிடிச்சா அழுத்தணும். நம்மதே அழுத்தி பிடி. 2 பேர் சண்டை போட்டாங்க. நடுவில் மேலே இருந்து அடிச்சுப்பிட்டேன் 2 பேரை. பாவத்தை நான் பண்ணி இந்த மேட்சோட இந்த கேமை முடிச்சுக்கலாம் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணியிருக்கேன். அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சிப்பு வச்சுருக்கேன், சரி அப்கிரேட் பண்ணிடுவோம். வாங்க கைஸ், பீக்குள்ளதே இவங்க நம்மளை அடிச்சிருப்பாங்க போல கைஸ். அதனால இது பயமுடுத்தி விட்டாங்க. ஒரு செகண்டு எவன்டா அடிக்கிறியான்னு. வீட்டில் எவனையும் காணோம், அடிக்க கூட எவனும் இல்லை. வீக்கில் இந்த ஒரு செகண்டு தான் கைஸ் ஆள்ட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தனும் இருக்க மாட்டியான். அந்த இங்கே இருக்கான், இங்கே ஒருத்தன். அவனை போடுவோம் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் வேணாம், இதுதான் கரெக்டு நம்மளுக்கு. நாங்கள் ஒருத்தன் சுற்றிட்டுருக்கான், அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டியான். அது நம்மளுக்கு ஒருத்தன் போட்டு வரியான். இங்கிட்ட எவ்வளோ இருக்காங்க.
ஹெட் ஷாட் கைஸ். அதே வராட்டா நம்ம பின்னாடி ஒருத்தே வரியா. போச்சு. எங்கே இருந்து அடிச்சியா? இவன் தான் அடித்தானா? இவன் அடிச்சியா? 29 ஏறி இருக்கு கைஸ். கொண்டுட்டாரே நம்மளை கடைசியில். ஒருத்தனை ஹெட்டெல்லாம் அடித்தான். இந்த தடவை எத்தனை கிலோ? இந்த தடவை 4 கிலோ கைஸ். ஆனால் இந்த தடவை வெறும் 24 ஏறி இருக்குது. சரிங்க கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை தகுந்த வழியாக சொல்ல நம்ம ஒரு இன்ட்ரோ க்ரியேட் பண்ணுவோம் கைஸ். நான் இப்போ இதெல்லாம் பார்த்தேன். இன்ட்ரோ க்ரியேட் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இன்ட்ரோ க்ரியேட் பண்ணுவோம். இன்ட்ரோ க்ரியேட் பண்ணி இன்ட்ரோ போடுவோம். இன்ட்ரோ வச்சு இது பண்ணுவோம். இன்ட்ரோ தான் நம்மளுக்கு இனி எல்லா யூடியூப் சேனலும் இன்ட்ரோவோடு போடுறாங்க. நம்ம தான் இன்ட்ரோ இல்லாமல் போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த யூடியூப்பில் வந்து ஃபுல்லாக இன்ட்ரோவோட போட்டுடலாம் கைஸ். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் இப்போதே ஒரு யங் யூடியூபர். எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு கில்டில் சேர்ந்துக்கிறாங்க. ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் மித்தோன். பாய் 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 பாய்.